கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய பெங்களூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய லிங்கராஜபுரம் நியூ கிரியேஷன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக கூட அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக கடந்த முறை உங்கள் இடத்துல வந்திருந்தேன். ஆனால் முடித்த உடனே என்ன பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த முறை அப்படி இருக்காதுன்றதை விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைய நாளின் பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்னோன்னமாக கிரீடத்தை தக்க வைத்து கொள்கிறவர்கள், இல்லைனா இன்னொரு தலைப்பு கூட இதுக்கு வைக்கல. என்ன சொல்லலாம் அப்படின்னா, தக்க வைத்து கொள்கிறவர்கள் மற்றும் இழப்பவர்கள், க்ரௌன் ஹோல்டர்ஸ் வெர்சஸ் லூசர்ஸ். இதற்கு ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 11வது வசனம், ரெவலேஷன் 3rd chapter 11th verse. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதற்கு இணையாக இன்னொரு வசனம் கூட இருக்குது, படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜெயம் கொள்கிற எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் 2 காரியத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஒன்று, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நெக்ஸ்ட்டு, ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல். இந்த 2 வசனத்திற்கும் சகோதரர் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம், அதான முக்கியமாக நம்ம இப்போ சொன்ன இந்த 2 வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு, மற்றும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் அப்படின்னு இந்த 2 வசனத்திற்குரிய சகோதரர் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கங்கள் இங்கே எக்ஸ்பேண்டட் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸில் எங்கெல்லாம் இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறோம், கவர் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய ஒரு சம்மரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் மத்தியில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். சரி, இது ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கேரக்டர் சம்மந்தமான படம் தான். இதில் உங்களுக்கு கிரீடம் அப்படின்ட்டு சொன்ன உடனே இப்போ எல்லார் கையிலையும் கிரீடம் இருக்குதா? யார் கையிலெல்லாம் கிரீடம் இருக்குன்னு சொல்கிறீங்க? கை தூக்குங்க. சரி, அதனால் சகோதரி சொன்னாங்க ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால கிரீடம் இருக்குது. ஓகே, வேறு யாராவது? அப்போ எல்லாருக்கிட்டையும் கிரீடம் இருக்குது. சரி, பார்க்கலாம். அப்போ உங்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 விதமான கருத்துக்கள். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தா கிரீடம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிலருடைய கருத்து. அடுத்தது இன்னும் ஒரு சிலருடைய கருத்து கூட எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன ஆகுது, கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கிரீடத்தை தக்க வச்சு கொள்ளணும். சரி, ஓகே, இதனுடைய கிளாரிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாடத்தினுடைய நடுவில் என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் முதல்ல இந்த கிரீடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து வேதத்தில் அப்போஸ்தல் பவுல் பேசியிருக்கிறாங்க. அடுத்தது அப்போஸ்தல் யாக்கோபு மற்றும் யோவான் பேசியிருக்கிறாங்க. அடுத்தது அப்போஸ்தல் பேதுரு கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அப்போஸ்தல் பவுல் பேசும்பொழுது எப்படி பேசுகிறார் அப்படின்னா நீதியின் கிரீடம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து யாக்கோபு மற்றும் யோவான் சொல்லும் பொழுது ஜீவ கிரீடம் அப்படின்ட்டு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா சொல்லுகிறார். பாருங்கள், நீதியின் கிரீடம், அடுத்தது ஜீவ கிரீடம். அடுத்தது பேதுரு சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா மகிமையுள்ள வாடாத கிரீடம், க்ரௌன் ஆஃப் லைஃப். சரி, அப்படின்னா கிரீடம் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இங்கே சகோதரர் இங்கே படம் போட்டிருக்கிற மாதிரி ஒரு 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 கோல்டில் ஏதோ ஒரு விஷயந்தான் நமக்கு கிரீடம்னு தெரியும். ஆனால் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா இது நீதியின் கிரீடமாக என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சில இடங்களில் ஜீவ கிரீடமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சில இடங்களில் மகிமையுள்ள வாடாத கிரீடம்.
அப்படின்னா அந்த கிரீடம்னா என்ன? லிட்ரலாகவே வந்து இப்போ நம்ம இல்லை கிறிஸ்துவின் சபையாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா பரலோகத்திற்கு போனோடனே தேவன் நம்மளை கூப்பிட்டு தலையில் இப்படி ஒரு கிரீடத்தை வைப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. சரி, அப்படின்னா கிரீடம் எதை அடையாளப்படுத்துகிறது? மேன்மை, ஆசீர்வாதம். சரி, ஓகே, கரெக்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜெயம் கொண்ட வகுப்பார், விக்ட்ரி. இவங்க என்ன இருக்கிறாங்க அப்படின்னா ஜெயம் பெற்றிருக்கிறாங்க. ஸோ ஜெயத்தினுடைய ஒரு வெளியான அடையாளம் தான் என்ன அப்படின்னா கிரீடம். நார்மலாகவே இந்த உலகத்தில் வந்து ஜெயித்தவங்களுக்கு தலையில் என்ன வைக்கிறாங்க? கிரீடம் வைக்கிறாங்க. அப்போ இது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா இவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் அப்படின்றத என்ன பண்ணுகிறது? அடையாளப்படுத்துகிறது. சரி, அடுத்தது இன்னொரு வசனம் கூட நம்ம படித்தோம். என்ன படித்தோம் அப்படின்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் என்ன பண்ணுறதில்ல? கிறுக்கி போடுறதில்ல. சரி, அப்படின்னா பிதா ஒரு பெரிய ஒரு புக் வச்சுருக்கிறாங்க. அந்த புக்கில் வந்து நம்ம நேம் எழுதி வச்சுருக்கிறாங்களா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஜீவ புஸ்தகன்ட்டு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் நம்ம பேர் எழுதியிருக்கிறாங்களா? சரி, இது கூட என்ன அப்படின்னா ஒரு அடையாள பாஷை. கண்டிப்பாக தேவனுடைய ஞானம் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லை? ஞானம் இல்லை, அவ்வளோதான் சொல்லலாம். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை உடைய தேவன் அவருடைய மெமரியில் கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுடைய நாமங்களை என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க? பதிச்சு வச்சுருக்கிறாங்க. பட் அந்த இடத்துல இருந்து கூட ஒரு சில நேரங்களில் அந்த பேர் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பாடத்திற்கான ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா அறிமுகம். இதுதான் இந்த பாடத்திற்கான சின்ன ஒரு அறிமுகம். சரி, இப்போ அடுத்த பாடத்தினுடைய அடுத்த டாப்பிக்குள்ளே நம்ம போகலாம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா எவ்வளோ க்ரௌன்ஸ்? ஹவு மெனி க்ரௌன்ஸ்? 144. இதை விட சிம்பிளான கொஸ்டின் கிடையாது. சரி, அப்படின்னா 144,000 அப்படின்னு பார்க்கும் பொழுது இது இந்த வாய்ப்பு எங்கே மட்டுமே இருக்குது அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் மட்டுமே இருக்குது. இதற்கு அப்புறமும் கிடையாது, இதற்கு முந்தியும் கிடையாது. இது வந்து ரொம்ப கிளியர். நம்ம எல்லாருமே என்னது அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப கிளியர். அடுத்து தேவன் என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்காக எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்காக என்ன பண்ண போகிறதில்லை அப்படின்னா இந்த 144,000 மாற்ற போகிறது இல்லை. அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த இது ரொம்ப அருமையான சகோதரன் இவரை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்காக 144+ அப்படின்னு போடுறதுக்கு தேவன் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது முன் குறிப்பிக்கப்பட்ட ஒரு தொகை. அப்படின்னா 144 அப்படின்றது இது லிட்டரலா? ஏன்னா ரெவலேஷனில் வந்து நிறைய எப்படி இருக்குது அப்படின்னா அடையாளங்கள் இருக்குது. ஸோ ஒரு சிலர் அப்படின்னா இந்த சத்தியத்தில் இல்லாதவர்கள் ஒரு சிலர் இதை எப்படி சொல்கிறது உண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு நம்பரு. ஆனால் நமக்கு க்ளீனாக தெரியும் இந்த 144 என்பது ஒரு லிட்டரலான ஒரு நம்பர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கரெக்டான எக்ஸாக்டான ஒரு நம்பர் அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன இருக்குதுன்னா கிளியராக இருக்குது. என்ன கிளியராக இருக்குது அப்படின்னா 144,000 பேருக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஒரு கிரீடம் என்ன ஆகுது? கொடுக்கப்படுகிறது. சரி, இப்போ இந்த பாடத்தினுடைய அடுத்த டாப்பிக்குள்ளே நம்ம போகலாம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா எப்பொழுது நமக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது? அடுத்தது எப்பொழுது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணப்படுகிறது? எழுதப்படுகிறது. கொஸ்டின் நல்லா உள்வாங்கிக்கங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா எப்பொழுது நமக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது? அடுத்தது எப்பொழுது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது? ஸோ இந்த கேள்வியை தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு முன்னாடி வச்சேன். அப்போ உங்கள் மத்தியிலேருந்து ஒரு 2 விதமான பதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துச்சு. அப்போ ஒரு பதில் அப்படி இருக்குது அப்படின்னா நாம் ஞானஸ்நானம் பெருகும் பொழுது தேவனோடு உடன்படிக்கை செய்யப்படும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா கிரீடம் கொடுக்கப்படுகிறது. சரி, இன்னொரு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை ஒரு கட்டத்தில் இந்த பலியின் ஜீவியத்தினுடைய ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா கொடுக்கப்படுகிறது. சரி, இப்போ சகோதரருடைய எழுத்துக்கள்லேருந்து இதற்கான பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம்.
முதல்ல இந்த அழைப்புக்குள்ளே வர்றதற்கு ஒரு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கிருபை நமக்கு என்ன இருக்குதுன்னா கிடச்சிருக்குது. உலகத்திலேயே இன்றைக்கி பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம், எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க? சும்மா ஒரு தோராயமாக ஒரு 1,00,000 இருப்பாங்களா? சரி, 1,00,000 வச்சுக்கலாம். பாருங்கள், அப்போ அந்த 1,00,000 ஜனங்கள் மத்தியில் இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா, இந்த பாண்டிச்சேரியில் ஒரு சத்தியத்தை அறிந்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணினா சகோதர சகோதரிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர் வச்சுக்கலாமா? மேக்ஸிமம் வச்சுக்கலாம். சரி, அப்படின்னா பாருங்கள், 1,00,000 எங்கே, 100 பேர் எங்கே? அப்போ இந்த 100 பேர் மட்டுமே தேவனுடைய அந்த அழைப்பை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, செவி காது என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாய்ச்சிருக்கிறாங்க. அப்போ அழைப்பு என்ன சொன்னது அப்படின்னா, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, என்னுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு நீங்கள் ஒப்பான சாயலுக்கு நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, அழைக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்லி தேவன் அழைக்கிறாங்க அப்படின்னா, என்ன கொடுக்குறேன்னு சொல்லி அழைக்கிறாங்க? கிரீடம். அப்படின்னா நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தும் பொழுது அந்த கிரீடம் என்ன ஆகுது? நம்மளுடையதாக மாறுது. ஆனால் உள்ளே வரும் பொழுது, கால் பண்ணும் பொழுது நமக்கு என்ன சொல்லி பிதா கால் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன வச்சுருக்கிறேன்? ஒரு கிரீடம் வச்சுருக்கிறேன். அடுத்து சகோதரருடைய எழுத்துக்களில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆல் த கான்சிக்ரேட்டட் கிளாஸ். இந்த சுவிசேஷ யுகத்தில் யாரெல்லாம் கான்சிக்ரேட் பண்ணுறாங்களோ, தேவன் அவர்களை என்னதாக கருதுகிறார் அப்படின்னா, ஒரு கான்சிக்ரேட்டட் ப்ரீஸ்டாக கருதுகிறார். அப்படின்னா இவரை அழைக்கும் பொழுதே, உதாரணத்திற்கு தேவன் என்னை அழைக்கும் பொழுதே, ராய் பிரதர் திரள் கூட்டம், இல்லைனா இவர் செகண்ட் டெத்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதில்ல, அழைக்கிறதில்ல. அப்போ கால் பண்ணும் பொழுது தேவனுடைய பார்வையில் கூட நான் யாராக கருதப்படுகிறேன் அப்படின்னா, ஒரு கான்சிக்ரேட்டட் ப்ரீஸ்ட். அப்படின்னா நான் ஒரு 144க்கு தகுதியாகக்கூடிய ஒரு வகுப்பாராக தேவன் கருதி என்ன பண்ணுறாங்க, என்னை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பிரதர், கான்சிக்ரேட் பண்ணும் பொழுதே க்ரௌன் கிடச்சிருச்சு அப்படின்னா க்ரௌன் கிடைக்கிறதுன்னு நான் சொல்லலை, க்ரௌன் என்ன ஆகுது, அலோகேட் பண்ணப்படுது. அப்படின்னா இங்கே எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் இப்போ ஒரு க்ரௌன் என்ன இருக்குது, எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லைனா சொல்லலாம், இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தர் கையிலையும் என்ன இருக்குது, ஒரு க்ரௌன் இருக்குது. சரி, இப்போ உண்மையாகவே இது ஒரு க்ரௌன் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, கான்சிக்ரேஷன் அப்படின்றது சாதாரண விஷயமா இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயமா? இப்போ உள்ளே வந்திருக்கிறீங்க, இப்போ ஜஸ்ட் இப்போ தான் ஞானஸ்நானம் பெற்று உள்ளே வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்டெப்பு ஈஸியான ஸ்டெப்பா கஷ்டமான ஸ்டெப்பா? நல்ல ஏசியெல்லாம் இருக்குது, தூங்கிடாதீங்க. கஷ்டமான ஸ்டெப்பு. எதை வச்சு கஷ்டம்னு சொல்கிறீங்க? எதை வச்சு கஷ்டன்றீங்க? கரெக்ட். அப்படின்னா சிம்பிளாக சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன அப்படின்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர பின்னால். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, தன்னைத்தான் வெறுத்து. அப்படின்னா பாருங்கள், இந்த பூமியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அத்தனை பேரையும் இல்லாமல் ஒரு கூட்டம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தன்னை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெறுக்கிறதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ எவ்வளவோ நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஒவ்வொருத்தரும் வேறு வேறு சூழ்நிலைகளுக்கு என்ன இருப்பீங்க, வந்திருப்பீங்க. அப்படின்னா இவ்வளோ குடும்ப சூழ்நிலைகள் பின்னாடி இருந்து இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க தெரியுங்களா? எந்த ஸ்டெப்பு? நான் தேவனுக்கு என்ன பண்ணுறேன்,
அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது பரலோகத்தில் எப்படி இருக்குதான்? பயங்கர சந்தோஷம். ஏன் பரலோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னா, அந்த பரலோக குடும்பத்திற்கு ஒருத்தர் இப்போ என்ன இருக்கிறாரு, ரெடி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா, இந்த கான்சிக்ரேஷன் அப்படின்றது சில டைம் வந்து வருஷங்கள் ஆக 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 அந்த அதனுடைய தாற்பயம் நமக்கு என்ன ஆக மாட்டேங்குது அப்படின்னா மங்கி போகுது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கன்வென்ஷன்லேயும் ஒவ்வொரு யூத் மீட்டிங்லேயும் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்கள நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பார்த்து 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 நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, பழகிருச்சு. அட இது தான்ப்பா வருவாங்கப்பா, வருஷம் வருஷம் கொஞ்சம் பேர் என்ன ஆகிட்டுருப்பாங்க, வந்துட்டுருப்பாங்க. உதாரணத்திற்கு அந்த வந்த ஒரு சகோதரனையோ சகோதரியோ சத்தியத்திற்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதற்கு கண்டிப்பாக யாரோ கொஞ்சம் பேர் பாடுபட்டிருப்பாங்கல்ல. அப்போஸ்தலன் பவுல் அந்த பாடை குறித்து எப்படி பேசுகிறாரு தெரியுங்களா? எப்படி பேசுகிறாரு? கற்ப வேதனைன்னு படுறார். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை சத்தியத்தில் பிறப்பிக்க வைக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டம்னா உண்மையாகவே கஷ்டம். அது கற்ப வேதனைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அப்போ கடைசி கிளாஸ் வரைக்கும் கேட்டுருவார். எத்தனை கிளாஸ் வரைக்கும் கேட்டுருவார்? கடைசி கிளாஸ். கடைசி கிளாஸ் என்னது? அது நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் கடைசி கிளாஸு. ஆனால் கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவார்? ஒரு வார்த்தை சொல்லுவார் பாங்க, அப்படியே நெஞ்சில் வந்து அப்படியே ஈட்டு எடுத்து குத்துன மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து அங்கே கல்லறை கொஞ்சம் இருக்குது, எல்லாம் எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வருந்தி அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து வருந்தி அழைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. யார் வருந்தி அழைக்கிறது தெரியும்? அப்படின்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ இழக்கிறதற்கு என்ன இருக்குது அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ எதற்காக இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு அழைப்பானது ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விலை கொடுத்துட்டு தான் வரோம். நல்லா கவனிங்க. ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுறோம், வரோம். என்ன விலை அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம ரொம்ப என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பழகியிருப்போம். ஒரு சில சூழ்நிலைகள் ரொம்ப என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நெருங்கிய சொந்தங்கள் இருப்பாங்க, என்னென்னலாமல் இருக்கும். அதை எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா டினை பண்ணுறோம், வெறுக்கிறோம். அந்த ஸ்டெப்பை தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய உடனில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அதனுடைய ஆழத்தை அதனுடைய உண்மையான அர்த்தத்தை யாரால் நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும்? தேவனால் நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால தான் இந்த எடுத்த ஸ்டெப்புக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்த உடனே உங்களுக்காக உங்கள் பேரில் என்ன எழுதப்படுகிறது? என்ன எழுதப்படுகிறது? ஒரு கிரீடம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம உலக பிரகாரமான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க. உங்கள் கம்பெனிக்கு வந்து 10 வேகன்சி. எத்தனை வேகன்சி? 10 வேகன்சி. சரி, இப்போ நீங்கள் இன்டர்வியூ வச்சு 15 பேர் எடுக்கிறீங்க. எத்தனை பேரை? 5 பேர் எக்ஸ்ட்ரா. எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா? இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து சொல்கிறீங்க, ஐயோ எனக்கு தேவை எத்தனை பேர் தான், ஆனால் 5 பேரை என்ன பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிடுங்க, வெளியில் போயிருங்க. நல்லா இருக்கா? அப்போ உலகத்திலேயே வந்து எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றாறால தான் என்ன எடுப்பாங்க, ஆட்கள் எடுப்பாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் 1 மாதம் கழித்தோ 2 மாதம் கழித்தோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா, இல்லை அவருடைய ஒழுக்கம் சரியில்லை அப்படின்னா அவர் என்ன ஆவார்? ரிஜெக்ட் ஆவார். ரிஜெக்ட் ஆனால் அங்கே என்ன நடக்கும்? வேக்கன்சி விழுந்துச்சுன்னா என்ன நடக்கும்? திரும்ப இன்னொருத்தர் வந்து அந்த வேக்கன்சி என்ன பண்ணுவார்? அப்போ கூட எத்தனை வேக்கன்சி இருக்குதோ அதுக்கு தான் ஆள் உள்ளே வரும். நல்லா புரிஞ்சுங்க. அவன் கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
என்ன புரிஞ்சுருக்கோம்? இப்போ கிளியராக எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சுருக்கோம். என்ன புரிஞ்சுருக்கோம்? ஓகே, அதெல்லாம் வந்து கரெக்டு. ஒன்றும் இல்லை, சிம்பிள். என்ன அப்படின்னா, உங்கள் கையில் என்ன இருக்குது, அவ்வளோதான். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் கதை சொன்னேன். இப்போ 1,44 தேவன் உங்கள் கையில் இல்லை என் கையில். இப்போ இன்றைக்கி என்னது, ஜூலை 20. இந்த டைமில் இப்போ உங்களுக்கு கையில் என்ன இருக்குது, கிரீடம் இருக்குது. அதுதான் கன்ஃபார்ம், கிரீடம் இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம கான்சிக்ரேட் பண்ணிட்டோம். கான்சிக்ரேட் பண்ணி நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கிறோம். கான்சிக்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் நடக்குது? வாட் சேஞ்சஸ் ஆஃப்டர் கான்சிக்ரேஷன்? முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய பார்வையிலேருந்து தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்முடைய கான்சிக்ரேஷனை அங்கீகரித்ததினுடைய ஒரு வெளிப்பாடாக நமக்கு ஒரு க்ரௌன் அலோகேட் பண்ணுறாங்க. அடுத்து நம்முடைய பேரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய ஞாபகத்தில் என்ன பண்ணுறாங்க, வச்சுக்கிறாங்க. இவர் என்னுடைய மகன், இவர் என்னுடைய மகள் அப்படின்ட்டு. அடுத்தது கிறிஸ்துவனுடைய புண்ணியம் நம்ம மேலே என்ன ஆகுது அப்படின்னா செலுத்தப்படுகிறது, இல்லைன்னா சாற்றப்படுகிறது. அதுதான் சகோதரருடைய அழகான இது வார்த்தை. கிறிஸ்துவனுடைய புண்ணியம் நம்ம மேலே என்ன ஆகுது, சாற்றப்படுகிறது, இம்ப்யூட் பண்ணப்படுகிறது. அடுத்தது, ஒன்ஸ் நம்ம கான்சிக்ரேட் ஆனதுக்கப்புறம் we became a member of true ecclesia. அதாவதுனா ஒரு உண்மை சபையின் ஒரு அங்கமாக நம்ம என்ன ஆகிறோம், மாறுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கான்சிக்ரேட் ஆகாதான ஒரு சகோதரனையும் சகோதரியை நம்ம உள்ளே கூப்பிடுவோமா? அப்படி வரணும்னு சொன்னால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு சில ஸ்டெப் இருக்குது, முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா. இதெல்லாம் பாருங்கள், ஆஃப்டர் கான்சிக்ரேஷன். அடுத்தது, கான்சிக்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யாராக மாறுகிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கமாக மாறுகிறோம். அடுத்தது, மணவாளனுடைய மணவாட்டியாக கருதப்படுகிறோம். பாருங்கள், இவ்வளோ இருக்குது, இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. அடுத்து, அப்பா பிதாவே என்று சொல்வதற்கு நமக்கு என்ன இருக்குது, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ்ஸு எப்போ தான் நடக்குது, ஆஃப்டர் கான்சிக்ரேஷன். அவன் கான்சிக்ரேஷன்ற ஸ்டெப்பு வந்து ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் அது சாதாரண ஸ்டெப்பு இல்லை. அதை தான் தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதித்து, அதை தேவன் நமக்காக உன்னதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கருதி நமக்கு ஒரு கிரீடத்தை என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த கிரீடத்தை நான் தக்க வைத்து கொள்வதற்கு எத்தனை ஸ்டெப்பு கிராஸ் பண்ணணும்? சரி, கரெக்டு. இப்போ வந்து ஜஸ்டிஃபிகேஷன், சான்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், அடுத்தது மகிமை அடைதல். சரி, இப்போ இந்த சான்டிஃபிகேஷனுக்குள்ளே எத்தனை ஸ்டெப் இருக்குது? இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கலையே அப்படின்றீங்களா? சரி, நீதிமானாக்கப்பட்ட நிலைமை எல்லாம் வந்துட்டோம். ஓகே, அடுத்தது இப்போ பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ள எத்தனை நிலைமைகள் இருக்குது? இதை குறித்து பியர் அண்ட் ஸ்டடி எல்லாம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம். கன்வென்ஷனில் கூட இதை குறித்து ஒரு புக்கை பற்றி பேனல் டிஸ்கஷன் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் க்ளூ கொடுக்க முடியாது. சரி, ஸ்பிரிட் பிகாட்டல்னு ஒரு புக் வந்துச்சிங்களா? ஓகே, சரி, இதுதான் க்ளூ. இப்போ சொல்லுங்கள். சரி, கரெக்டு. சரி, ஓகே, ஓரளவுக்கு சகோதரி கரெக்டாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. இப்போ நம்ம எல்லோரும் என்ன இருக்கிறோன்னா வந்திருக்கிறோம். இந்த நிலைமையில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கிரீடம் இருக்குது. இப்போ இந்த கிரீடத்தை தக்க வைத்து கொள்வதற்கு பின்வரும் ஸ்டெப்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தாண்டணும். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்பிரிட் பிகாட்டல், ஆவியினால்
ஜெனிப்பிக்கப்படுதல். இப்போ சொல்லுங்கள், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோமா? நீங்கள் ஆன்சர் சொல்ல வேணாம், உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கங்க. நான் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் சகோதரர் நிறையா என்ன பண்ணியிருக்கிறாங்க, நித்தியன் பதர் நிறையா தாட்டி என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க, டிஸ்கஷன் பண்ணியிருப்பீங்க. சரி, ஃபஸ்ட்டு ஸ்பிரிட் பிகாட்டல். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, கரெக்ட், அதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அனாயிட்டிங் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுதல். அது என்ன ஆவியினால் அபிஷேகம்? ஞாயிற்றுக்கிழமை கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருக்கிறீங்க பதர், அபிஷேகம் அப்படி இப்படின்ட்டு. இதெல்லாம் நாங்கள் எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டோம். அங்கே தான் இப்போ இந்த நேரத்துக்கு என்ன ஆயிருக்கோம், அபிஷேகம் இறங்கியிருக்கோம். இங்கே தூக்கம் தான் இறங்குதுன்றீங்களா? சரி, இப்போ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? சரி, நம்ம எல்லாருக்கிட்டே பரிசுத்த ஆவி இருக்குதுங்களா? இருக்குது. சரி, இந்த பரிசுத்த ஆவி எப்போ நமக்கு கிடச்சிச்சு? பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும் போதே நமக்கு பரிசுத்த ஆவி கிடச்சிச்சிங்களா? எஸ் எஸ், பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும் பொழுதே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த ஆவி. ஏன்னா அவருடைய ஆவி இல்லாமல் அவருடைய வசனம் நமக்கு என்ன ஆகாது, புரியாது. அவருடைய ஆவி தான் அவைகளை என்ன பண்ணோம், சேர்க்கும். ஸோ அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருந்த பரிசுத்த ஆவி ஆரம்ப கட்டத்தில் எதற்கு மட்டுமே உதவும் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை சத்தியங்களை புரிந்து கொள்ள உதவும். அடுத்தது அது நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு மட்டும் என்ன ஆகும், வழி நடத்தும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் தான் எடுக்கணும். என்ன ஸ்டெப்பு? ஆவினால் ஜெனிப்பிக்கப்படணும். இப்போ ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆவினால் என்ன ஆகணும், அபிஷேகம் பண்ணப்படணும். அது என்ன பதர் ஆவினால் அபிஷேகம்? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? சரி, சிம்பிள். என்ன அப்படின்னா இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையை நீங்கள் அதிகரிக்க செய்கிறீங்கன்னா அப்படின்னா, அதை பெருக்கிறீங்க அப்படின்னா அது அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில் இருந்து இன்னுமாக சத்தியத்தை பெற்றுக்கொண்டு இன்னுமாக கிறிஸ்துக்குள்ளே வளர 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 தேவனுடைய ஸ்பிரிட் என்ன ஆகிட்டு இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. அப்படின்னா த அனாயிட்டிங் ஆஃப் த ஸ்பிரிட்டு எப்போ கிடைக்குதோ அப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்னு அர்த்தம்? எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? செகண்ட் ஸ்டேஜ். அப்படின்னா சான்டிஃபிகேஷனுக்குள்ளேயே அனாயிட் ஆகிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? சீலிங் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியினால் என்ன ஆகணும், முத்தரிக்கப்படணும். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சாயல் நம்மளுக்குள்ளே என்ன ஆகணும், அப்படியே இம்ப்ரிண்ட் ஆகணும். அப்படியே அச்சு அங்கே கிறிஸ்து அப்படின்னா இந்த சாயல் அப்படியே இங்கே என்ன ஆகணும், பிரிண்ட் ஆகணும். இது தான் எத்தனாவது பரிசுத்தமாக்கப்படுதல்ல, 3வது ஸ்டெப்பு. யார் ஒருவர் இந்த ஸ்டெப்பை அடைகிறாரோ ஆல்மோஸ்ட் அவர் க்ரௌனை என்ன பண்ணிட்டாருன்னு அர்த்தம், கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்து கண்டிப்பாக இந்த பூமியில் சில நாட்கள் அவர் என்ன பண்ணுவார், அவரோ அவங்களோ என்ன பண்ணுவாங்க, இந்த பூமியில் வாழ்வாங்க, வாழ்ந்து முடிப்பாங்க. அது எந்த நிலைமை, க்ளோரிஃபிகேஷன். அப்படின்னா நல்லா கவனிங்க, இதற்கு நடுவில் அப்படின்னா நீதிமானாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து சீலிங் ஆஃப் த ஸ்பிரிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமையில் எந்த நிலைமையிலனா கூட நாம் எதை இழந்துடலாம். இதை சொல்கிறதுக்கு தான் இப்படி வந்தேன். அப்படின்னா இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமை இப்போ நம்ம இருக்கிற நிலைமை இல்லை, ஒரு சிலர் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கலாம், கண்டிப்பாக விசுவாசிக்கிறோம். அடுத்து ஆவியினால் அபிஷேகம் பண்ண கூட பெற்றிருக்கலாம். இப்படி இருந்த நிலைமையில் இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும் க்ரௌனு கன்ஃபார்ம் ஆகி என்ன ஆகாது, கிடைக்காது. அப்படின்னா க்ரௌன் எப்போ கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நாம் ஆவியினால் முத்தரிக்கப்படும் பொழுது, சீலிங் ஆஃப் த ஸ்பிரிட் நம்ம என்னைக்கு பெறுகிறோமோ அதிலிருந்து தான் ஒரு அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன், நான் இந்த க்ரௌனை என்ன பண்ணிக்கிறேன், எனக்காக தக்க வைத்து கொண்டேன். அப்படின்னா இதுக்கு நடுவில் எப்போனாலும் என்ன இழந்து போகலாம், கிரீடத்தை இழந்து போகலாம். சரி, இப்போ இந்த பாடத்தினுடைய அடுத்த சப்டாபிக்குள்ளே நம்ம போகலாம். அடுத்த ஒரு டாபிக் என்ன அப்படின்னா
கால் டு ஃபில் த வேக்கன்சி. இப்போ நம்ம அழைக்கப்பட்டோம், நம்ம கையில் கிரீடம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த கிரீடத்தை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நிலைமையில் என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. இப்போ இழந்த அந்த இடம் இப்போ எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், காலியாக இருக்கும், வேக்கண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த வேக்கன்சியை யார் ஃபில் பண்ணணும், பரலோக தேவன் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணுறாங்க, எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுவும் சேம் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இந்த மனுக்குலத்திலிருந்து யாரெல்லாம் வாஞ்சையுள்ள சகோதரனாகவோ சகோதரியாகவோ தேவன் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் இந்த அழைப்பு என்ன ஆகுது, போகுது. அப்போது இந்த அழைப்பை யாரெல்லாம் கேட்டு அதே ப்ராசஸ் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணி உள்ளே வர்றாங்களோ, இப்போது அவர் ஒருவர் இழந்த க்ரௌனை அவர் கையில் மறுபடியும் என்ன ஆகுது, கொடுக்கப்படுகிறது. இந்த அங்கப்பா வச்சுக்குங்க அப்படி. நான் சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திஸ் ப்ராசஸ் ஆஃப் கோயிங் அவுட் அண்ட் கம்மிங் இன் அப்படின்னா, ஒரு சிலர் அந்த க்ரௌனை இழந்து வெளியில் போகிறதும், ஒரு சிலர் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு உள்ளே வருகிறதும் கண்டினியூஸாக என்ன ஆகிட்டு இருக்குது, கண்டினியூஸாக என்ன ஆகிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவன் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா, God would never ever invite anyone for whom there would be no place if he prove his faithfulness. சகோதரர் எழுதுனது அப்படியே படிக்கிறேன். என்ன அப்படின்னா, தேவன் யார் ஒருவரையும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா அழைக்கிறதில்ல. உதாரணத்திற்கு வேக்கன்சி இல்லாமல் அழைக்கிறதில்ல. உதாரணத்திற்கு இப்போ ஒரு 1000 தான் வேக்கன்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு கற்பனை. அப்படின்னா வெளியில் போய் சகோதரர் ராய் 1000 கிரீடம் தான் இருக்குன்ட்டாருன்னு சொல்லிடாதீங்க. இது ஒரு கற்பனை. 1000 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் உள்ளே வந்தவங்க 1500. தேவன் கூப்பிட்டாங்க. எத்தனை பேரை கூப்பிட்டாச்சு, 1500. இப்போ 1500 ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதில் 1200 உண்மை உள்ளவர்களாக தங்களை காமிச்சிட்டாங்க. உதாரணத்திற்கு எத்தனை பேரை, இப்போ 200 பேரை பார்த்து தேவன் ஐயோ 1200 பேர் ஓடிட்டிங்களா, இப்போ எத்தனை எக்ஸ்ட்ராவாக இருக்குது, சரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவர்ஸ் ஓடிடுங்க. என்ன பண்ணிடுங்க, இப்படி தேவன் பண்ணவே மாட்டார். அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலை தேவனுடைய திட்டத்தில் எங்கேயுமே என்னாகாது, நடக்காது. அப்படின்னா அழைப்பு எப்போந்தான் போகும் அப்படின்னா, ஒருத்தருக்கு வேக்கன்சி இருந்தால் தான் என்னாகும், போகும். வேக்கன்சி இல்லைன்னா அழைப்பு என்ன ஆகாது, அழைப்பு என்ன ஆகாது. அதனால் ஒருத்தர் உள்ளே கான்சிகரேட் பண்ணுறது நடக்கவே நடக்காது. அப்படின்னா ஒருத்தர் உள்ளே கான்சிகரேட் பண்ணுறாரு அப்படின்னா என்ன புரிஞ்சிக்கலாம், நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம், யாரோ ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க, அந்த இடத்தை தேவன் இவரை நம்பி என்ன பண்ணுறாங்க, ஃபில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ சகோதரருடைய எழுத்துக்கள்லேருந்து சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, கால் இஸ் ஓவர். என்னது, கால் இஸ் ஓவர் பட் டோர் இஸ் நாட் க்ளோஸ்ட். புரிஞ்சிருக்கும். அப்படின்னா லாக்கன் 44க்கு இந்த பூமியில் போக வேண்டிய அழைப்பு ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பை நிறைய பேர் என்ன பண்ணல, உறுதிப்படுத்தலை. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நம்ம என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும். ஆனால் உறுதிப்படுத்தாததுனால அந்த அந்த கிரீடம், தவற விட்ட கிரீடம் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, கை மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் ஸ்டில் த டோர் இஸ் ஓப்பன். இன்னும் பரலோகத்திற்கு போக வேண்டிய அந்த வாசல் எப்படி தான் இருக்குது, திறந்தா இருக்குது. சரி, இப்போ இதை புரிந்து கொள்வதற்கு பைபிளில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணலான்னா நம்ம போகலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன உதாரணம் எங்கே இருக்குது அப்படின்னா, படிக்க வேணாம், மத்தேயு 20 1-6 எழுதி வச்சிங்க. மத்தேயு 20 1-6. அது என்ன உதாரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஓமை, 11ஆம் மணி வேளையினுடைய ஓமை. இப்போது அந்த எஜமான் காலையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தெருவீதிக்கு போகிறாரு.
அவருக்கு க்ளீனாக தெரியும், இது என்னுடைய தோட்டம், இந்த தோட்டத்தில் இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ வேலையை செய்யணும் அப்படின்னா எவ்வளோ ஆட்கள் தேவைன்னு எஜமானுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளோ வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு தெரியல அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு எஜமான்? அவர் ஃபிட்டே இல்லாத ஒரு எஜமான். அப்படின்னா எஜமானுக்கு க்ளீனாக தெரியும், ஏன் தோட்டத்திற்கு இவ்வளோ வேலையை செய்கிறதற்கு இவ்வளோ ஆட்கள் தேவை, இப்படி தேவை அப்படின்னு சொல்லி ஆளை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாரா? எஜமான் கூட்டிகிட்டு வந்துட்டாருங்களா? சரி, இப்படி கூட்டிகிட்டு வந்தவர் எதற்கு மறுபடியும் போய் ஆளை கூப்பிட்றாரு? இன்னும் வேலை இல்லை. வந்தவங்க வேலையை பார்க்காம ஒருத்தர் அங்கே மொபைல் நோண்டிக்கிட்டு இருப்பார், இன்னொருத்தர் ஃபோனை வச்சுக்கிட்டு ஹலோ ஹலோன்ட்டு எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை, வந்தவர் ஏதோ தன்னுடைய வேலையை, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை பார்க்காமல் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இங்கே என்ன ஆகலை? வேலை முடியல. அப்போ எஜமான் ஒரு கட்டத்தில் பார்க்குறாங்க, சரி இந்த ஆட்களை நம்பினா என்ன ஆகாது, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே என்ன ஆகாது, இப்போ என்ன பண்ணணும்? ஆட்கள் கூட்டிட்டு வா நீ. அப்போ வெளியில் அதே எஜமான் போகிறார், அதே அறைகூவல் கொடுக்கிறார். அந்த அறைகூவல் என்ன அப்படின்னா, வாங்க, வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? நியாயமான கூலி. அப்போ முதல்ல வந்தவருக்கும் கிரீடம் கொடுக்குறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு, நடுவில் வந்தவருக்கும் என்ன சொல்லி தான் கொடுக்குறாரு? கிரீடம். அப்படின்னா அழைக்கப்படும் பொழுது என்ன அஷ்யூரன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, உள்ளே வர்றவருக்கு நான் போய் ஒழுங்காக வேலை பார்த்தேன்னா கடைசியாக எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னா அவர் வேலை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா, எனக்கு என்ன இருக்குது, அவ்வளோதான். சப்போஸ் அந்த எஜமான் நீங்கள் வாங்க, உள்ளே வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், இவர் வேலை பார்க்கும்போது அவர் எப்படி வேலை பார்ப்பார்? இந்த ஆள் வேறு எதையுமே சொல்ல, கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ தெரில. சரி, நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒன்று பண்ணுவோம். அவராக பார்த்து ஏதோ ஒன்று தந்தார்னா வாங்கிட்டு போவோம், அவ்வளோத்தான். பாருங்க, இப்படி நம்முடைய தேவன் அல்ல. அந்த அந்த ஊமை ரொம்ப அழகாக இருக்குது. கூப்பிடும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? கூலி கொடுக்குறேன். அப்போ அந்த வேலை செய்யும் பொழுதெல்லாம் அந்த வேலை செய்கிறவர்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, நான் ஒழுங்காக என்னுடைய வேலையை முடித்தேன்னா எனக்கு உத்தரவாதம் கொடுத்த இந்த எஜமான் எனக்கு என்ன கொடுப்பாரு? கூலி கொடுப்பார். அப்போ இந்த ஒரு ஊமையிலேருந்து கூட நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அழைக்கும் பொழுது ஒரு ரிவார்டு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் யார் அழைக்கிறது? எஜமான் அழைக்கிறார். ஆனால் உள்ளே வந்தவங்க அந்த ரிவார்டுக்கு தகுதியாக தங்களை என்ன பண்ணுறதில்ல? வேலை செய்கிறது இல்லை. ஒரு சிலர் வேலை செய்கிறாங்க, ஒரு சிலர் வேலை செய்கிறது இல்லை. அதான் சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, yet there is still crown. அப்படின்னா இன்னும் க்ரௌனு இருக்கிறதாக நாங்கள் என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம். ஏன் நம்புகிறோம் அப்படின்னா, சகோதரர் அவருடைய காலத்தில் எழுதுகிறாரு, இப்பவும் அநேகர் சத்தியத்துக்குள்ளே வர்றதை நான் பார்க்குறேன். வந்த அநேக சகோதரர்கள் நல்ல குணலட்சணங்களில் வளர்ச்சி அடைகிறத கூட நான் என்ன பண்ணுறேன்? பார்க்குறேன். அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நான் இல்லை, சகோதரர் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டில் there is crown. இன்னும் கிரீடங்கள் என்ன ஆகுது அப்படின்னா இருக்குது. ஏன்னா நான் இன்னும் சகோதரர்கள் உள்ளே வந்து குணலட்சணங்களில் வளர்ந்து நல்லா வளருகிறத நான் என்ன பண்ணுறேன்? பார்க்குறேன். சரி, இப்போ நம்ம சகோதரர்கள் மத்தியிலே இல்லைன்னா நம்ம சகோதரிகள் மத்தியிலே நம்ம நிறைய என்ன பண்ணலாம் அப்படின்னா அனுபவங்கள் வாங்கியிருக்கலாம். இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து ஒரு 5 வருடம் ஆனவங்க, இல்லை கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் ஆனவங்க கண்டிப்பாக இந்த அனுபவத்துக்குள்ளே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன வாய்ப்பு அப்படின்னா, நீங்களும் அநேகர் வர்றதை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பார்த்துருப்பீங்க.
ஒரு சிலர் போகிறத கூட என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. போனவங்களை தேவன் ரீப்ளேஸ் பண்ணதை கூட என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கிறீங்களா இல்லைங்களா? அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா, கிளியராக வேக்கன்சியை தேவன் எப்போவுமே என்ன பண்ணிடுவாங்க, ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ நாம் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததுலேருந்து நமக்கு என்ன புரியுது? கரெக்டு. ஒரே ஒரு விஷயந்தான், சிம்பிளாக சம்மரியாக சொல்லணும் அப்படின்னா, எனக்குன்னு என்ன இருக்குது அதுதான். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் ஒரு முடிஞ்சால் ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என் கையில் கிரீடம் இருக்கான்றதை என்ன பண்ணலாம், பார்க்கலாம். எவிடன்ஸ் ஆஃப் க்ரௌன் ஹோல்டர்ஸ் அப்படின்னா, நான் கிரீடத்தை தக்க வைத்து கொள்வதற்கான எனக்குள்ள ஏதாவதுனா எவிடன்ஸ் இருக்குமா, இல்லை எனக்குள்ளே ஏதாவதுனா சாட்சிகள் இருக்கா? நான் எதை வைத்து புரிஞ்சு கொள்ளலாம், நான் என்னுடைய கிரீடத்தை என்ன வச்சிட்ருக்கிறேன், இப்போ கையில் வச்சிட்ருக்கிறேன், தக்க வைத்து கொள்கிறேன்றதை எதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சகோதரர் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறார், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தக்க வைத்து கொள்ளுகிற வகுப்பார் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய தாளந்தையும் தேவையில்லாத விஷயங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா செலவழிக்க மாட்டாங்க. அடுத்தது அவருடைய கான்சிக்ரேஷனில் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய தாளந்துகளையும் தேவையில்லாத விஷயங்களுக்கு என்ன இல்லை, செலவு செய்கிறது இல்லை. அடுத்தது வெரி சீரியஸ் இன் கான்சிக்ரேஷன், தன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்பில் ரொம்ப எப்படி இருக்கிறாங்க, சீரியஸாக இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார் பார்த்தீங்களா, வேணா அந்த வசனம் படிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13 மற்றும் 14. பிலிப்பியர் 3, 13, 14. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை செய்கிறேன். எத்தனை செய்கிறேன்? ஒன் திங் ஐ டூ. அந்த ஒன்று செய்கிறேன், என்ன செய்கிறேன் அப்படின்னா, பின்னானவைகளை முன்னானவைகளை நாடி. அப்போ ஃபஸ்ட்டு ரீசன் இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, க்ரௌன் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, நம்மளுடைய நேரங்கள் காலங்களை அதிகமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், வேறு காரியங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம், செலவிட மாட்டோம். அடுத்தது வெரி சீரியஸ் இன் கான்செக்ரேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் சகோதரனை கொடுக்குறாரு அப்படின்னா, தங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுத்ததுனால இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டே பை டே, நாளுக்கு நாள் அதே மனப்பக்குவத்தோடு இருப்பாங்க. இதே மனப்பக்குவத்தோட நான் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்ற அந்த மனப்பக்குவம், அந்த மனப்பான்மை, ஆட்டிடியூடு இருக்குது பார்த்தீங்களா, அதே ஆட்டிடியூடில் இருப்பாங்க. என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் திங்கக்கிழமை, இல்லை எக்ஸ்ட்ரா 2 நாள் செவ்வாய்க்கிழமை, இல்லைன்னா வார கூடுகை இருக்கிற நாள், 24/7 அப்படின்னா இந்த க்ரௌன் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கிரீடத்தை தக்க வைத்து கொள்கிறவர்கள் அனுதினமும் அதே மனப்பான்மை. என்ன மனப்பான்மை அப்படின்னா, நான் தேவனோடு என்ன பண்ணியிருக்கிறேன், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஆகவே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு நான் செலுத்த வேண்டிய என்னுடைய பலியை நான் என்ன பண்ணணும், செலுத்தணும். இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பை நான் என்ன பண்ணணும், சரியாக நான் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அந்த மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. அடுத்தது கண்டினியூ டு க்ரோ இன் கேரக்டர் லைக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயர் பை இயர், ஒரு வருஷத்திற்கு இன்னொரு வருஷம் அவர்கள் கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களில் வளர்ந்தது என்ன பண்ணலாம், அவங்க ஃபீல் பண்ணலாம். உதாரணத்திற்கு போன வருஷம்
ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கோவப்பட்டுருந்தேன். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் கோவப்படுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன நடந்திருக்குது உள்ள? ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்படின்னா க்ரௌன் ஹோல்டர்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இல்லை. எப்படி இருக்கும்? பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர்களை பாவம் தொட்டாலும் அந்த பாவம் தங்களை மாசுபடுத்த விட மாட்டாங்க. கண்டிப்பாக இவங்க வானத்திலேருந்து தொம்முன்னு உளுந்தவங்க கிடையாது. யார்? இந்த லேக்கன் 44 வானத்திலேருந்து வந்தவங்க கிடையாது, எங்கே உள்ளவங்க தான். அந்த பூமியில் தான் இருப்பாங்க. ஆனால் சீக்கிரத்தில் தங்களை என்ன பண்ணிப்பாங்க? சுத்திகரித்து கொள்வார்கள். அதுதான். இவர்கள் கூட பலவீனத்தினால மாட்டப்படலாம், ஆனால் இந்த பலவீனம் அவர்களை என்ன பண்ணாது? மேற்கொள்ளாது. அப்போ அடுத்த ஒரு இது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பலவீனம் அவர்களை கிறிஸ்துவினுடைய அந்த அங்கி இருக்குது பார்த்தீங்களா, நீதியின் வஸ்திரத்தில் கரையாக இருக்கிறதற்கு என்ன பண்ண மாட்டாங்க? விட மாட்டாங்க. அப்படின்னா அழுக்காகும். உடனே என்ன பண்ணிப்பாங்க? சுத்திகரித்து கொண்டு அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, போவதற்கான முயற்சி என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அடுத்தது, இப்படிப்பட்ட வகுப்பார் தங்களால் வில்ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது? பாவம் பண்ண முடியாது. அப்படின்னா துணிகரமாகவோ அடுத்தது தெரிந்தோ அவர்களால் என்ன பண்ண முடியாது? பாவம் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எப்படிப்பட்ட வகுப்பார் அப்படின்னா, அந்த க்ரௌனை என்ன பண்ணியிருக்கிறாங்க? வைத்திருக்கக்கூடிய வகுப்பார். அடுத்தது சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய சிந்தை இவங்களை என்ன பண்ணோம்? அதிகமாக ஆட்கொள்ளும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆக்சுவலாக க்ரௌன் ஹோல்டருக்கும் க்ரௌனை இழந்து போகிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. என்ன வித்தியாசம் இருக்காது? ஆனால் என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவர்கள் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? செஞ்சுருப்பாங்க. இவங்க அந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? கண்டினியூஸாக செஞ்சுருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க? செஞ்சுருப்பாங்க. அப்படின்னா இழந்து போனவங்க கூட செஞ்சுருப்பாங்க. பாவத்திற்கு விரோதமாக போராடி இருப்பாங்க, குணலட்சணத்தில் கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, முழுமை அடைஞ்சிருக்கும். இங்கே என்ன இருக்காது? அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ளே அந்த க்ரோத் என்ன இருக்காது? வந்திருக்காது. அப்போ க்ரௌன் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய ஒரு சில குணலட்சணங்கள் திரும்ப நான் சொல்லிடுறேன். முதல்ல, கான்சிக்ரேஷனை ரொம்ப எப்படி எடுத்துப்பாங்க? சீரியஸாக எடுத்துப்பாங்க. அடுத்து, அவர்களுடைய நேரம் மற்றும் தாளந்துகளை சரியாக வேறு இதுக்கு பயன்படுத்தாமல் என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அடுத்தது, அனுதினமும் டே பை டே அந்த கான்சிக்ரேஷன் ஆட்டிடியூடில் இருப்பாங்க. மனப்பான்மை, கான்சிக்ரேஷன் ஆட்டிடியூட். அடுத்தது, கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களுக்கு கண்டினியூஸாக என்ன ஆவாங்க? வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது, வருஷத்திற்கு வருஷம் என்ன நடந்துக்கிட்டே இருக்கும்? அவங்களுக்குள்ள ஒரு குணலட்சண மாற்றம், ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இயர் ஆஃப்டர் இயர். அடுத்தது, பாவங்கள் அவங்கள தொடும், ஆனால் பாவங்களை அவங்கள என்ன பண்ணாது? பற்றி கொள்ளாது. இல்லைனா பாவங்கள் அவங்கள என்ன பண்ணாது? மாசுபடுத்தாது. அடுத்தது, கிறிஸ்துவனுடைய குணலட்சணம், அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அவங்கள என்ன பண்ணும் அப்படின்னா, அதிகமாக என்ன அவங்களை ஆட்கொள்ளும். சரி, இப்போ இதெல்லாம் இருந்துருச்சுன்னா இன்றைக்கி சாயந்தரம் உங்கள் ஓட்டத்தை என்ன பண்ணிடுவீங்க? அப்படியா? உதாரணத்துக்கு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சாயந்தரம் முடிச்சிருவானா ஓட்டத்தை? முடிக்க மாட்டேன். ஏன்?
ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்து எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மன்னாவை மற்றும் வெளிச்சத்தை நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், சாப்பிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், பலி தான் செலுத்திட்டுருக்கிறேன். ஆனால் தேவனுக்கு பிரியமான பலியா இல்லையான்றத இப்போ என்ன பண்ணி ஆகணும், என்ன பண்ணி ஆகணும், நிரூபித்து காட்டணும். அப்போ நிரூபித்து காட்டுவதற்கு என்ன இருக்குது, ஒரு டைம் இருக்குது. பாருங்கள், அபிரகாம் எடுத்த உடனே ஒரு குழந்தைய கொடுத்து இதை கொண்டு போய் மோரியாமனையில் வெட்டிட்டு வான்னா அவர் என்ன பண்ணியிருப்பார், என் ஊருக்கே நான் போகிறேன்ட்டு என்ன இருப்பார். அப்படின்னா அந்த ஒரு டைமு, ஒரு 25 இயர்ஸ் அவருக்கு தேவை. எதுக்கு, அந்த குழந்தையை பற்றின விஷயத்தை அவர் என்ன பண்ணணும், புரிஞ்சிக்கணும். அடுத்து தேவன் மேலே அவர் என்ன பண்ணிக்கணும், விசுவாசம் வச்சுக்கணும். இப்போ அடுத்த ஒரு கொஞ்சம் நாட்கள் கழித்து ஈசாக்கு பிறந்து உடனே கொண்டு போய் பலி சொன்னாருங்களா, இல்லை. அங்கேயும் தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைம். அபிரகாம் நல்லா ஒரு அளவுக்கு என்ன ஆகிட்டார்னா மெச்சூர் ஆகிட்டார். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள்ளே இருந்தால் கூட ஒரே நேரத்தில் தேவன் நம்மளை என்ன பண்ணுறதில்ல, டெஸ்டிங்குள்ளே கொண்டு போகிறது இல்லை. அப்படின்னா டெஸ்டிங் என்பது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, நடக்கும். ஆனால் கண்டிப்பாக எல்லோருடைய விசுவாசமும் ஒரு நாள் என்ன ஆகணும், சோதிக்கப்படும். அது ஏதோ ஒரு கட்டத்தில், அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தெரியும். நம்ம எப்படி எந்த டெஸ்ட்டில் இப்போ சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோன்ட்டு எல்லாம் அவங்களுக்கும் தேவனுக்கும் முடியாது. ஆனால் கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டில் அவங்க என்ன காமிக்கணும் அப்படின்னா, தங்களுடைய ஜீல், வைராக்கியத்தை என்ன பண்ணணும், காட்டணும். அடுத்தது உத்தமத்தை என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். யாருக்கு, தேவனுக்கு. அப்படி காமிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த வகுப்பார், லாக்கன் 44. அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த கிரீடத்தை, அவங்களுக்காக வைக்கப்பட்டிருந்த கிரீடத்தை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் யாரும் அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, தட்டி பறிக்கவே முடியாது. ஆனால் எல்லோருடைய கேஸும் இப்படி இல்லை, எல்லார் கேஸுமே இப்படி இல்லை. ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, உனக்கு இருக்கிற கிரீடத்தை நீ பற்றி கொண்டு. அப்படின்னா இது இழந்து போகிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா லூசர்ஸ் ஆஃப் க்ரௌன். யார் இந்த வகுப்பார், லூசர்ஸ் ஆஃப் க்ரௌன்? நமக்கு தெரியும் 2 வகுப்பார். யாரெல்லாம், ஒன்று திரள் கூட்டம், இன்னொன்று செகண்ட் டெத். கண்டிப்பாக இந்த செகண்ட் டெத்தை பற்றி நான் என்ன பண்ண போகிறதில்ல, பேச போகிறதில்ல. ஏன் பேச போகிறதில்லன்னா, நம்ம விசுவாசிக்கிறோம் யாரும் அந்த கேட்டகரியில் இல்லைன்ட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி அதை சகோதரே சொல்கிறது என்ன அப்படின்னா, வெரி ரேர். அந்த மாதிரி செகண்ட் டெத்துக்கு கான்சிகரேட் பண்ணி தேவன் என்ன பண்ணுறது இல்லையாமா, ஒருத்தரை அவ்வளோ சீக்கிரமாக ஒரு செகண்ட் டெத்துக்குள்ளவர் அப்படின்றத என்ன பண்ணுறதில்ல, தீர்மானிக்கிறது இல்லை. அப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவே அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ், அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஆனால் மேக்சிமம் தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களை எப்படியான ஒரு திரள் கூட்டம் இல்லாமல், செகண்ட் டெத் இல்லாமல் எந்த கேட்டகரிக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறாங்க, திரள் கூட்டம். சரி, இப்போ அதிகமான வாய்ப்பு இருக்கிறது, அதிகமான சபையில் வாய்ப்பு இருக்கிறது யாராக மாறுறதுக்கு, சபையாக மாறுறதுக்கா, திரள் கூட்டமாக மாறுறதுக்கா? திரள் கூட்டமாக மாறுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உங்களில் அநேகர். பாருங்கள் எவ்வளோ ஒரு எச்சரிப்பான வார்த்தை அப்படின்னா, அந்த பஸ்கா டைமில் நம்ம படிப்போம், பாஸ் ஓவர் சீசனில், உங்களில், அதை நம்ம மறந்துடுவோம். ஆனால் அநேகர் எப்படி இருக்கிறாங்களாம், அப்படின்னா உங்களில் சிலர்ன்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் மேக்சிமம் எப்படி தான் இருக்குது. எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க.
சரி, கவலைப்படாதீங்க. இந்த பாடத்தினுடைய கடைசியில் கொஞ்சம் என்கரேஜிங் வேர்ட்ஸ் இருக்குது, சகோதரரே கொடுக்குறாரு. நம்ம என்கரேஜ் ஆகலாம், ஆனால் முதல்ல கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகலாம். என்ன டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படின்னா, நம்மள அநேகர் எந்த கேட்டகரி? இப்போ இந்த கேட்டகரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். க்ரௌன் இருக்குது, ஆனால் அந்த குணலட்சணங்கள் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு எச்சரிப்பு. சரி, போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த திரள் கூட்ட வகுப்பார் தங்களுடைய கிரீடத்தை இழந்து கொள்வதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஓவர் சார்ஜ்டு வித் த கேர்ஸ் ஆஃப் திஸ் லைஃப். அப்படின்னா உலகத்தின் காரியங்கள்னால ரொம்ப என்ன ஆயிடுறது அப்படின்னா, ஈர்க்கப்பட்டுகிறது, இல்லைன்னா ஓவர் சார்ஜ் ஆகிடுறது. ஆக்சுவலாக நியாயமான காரியங்களாகத்தான் இருக்கும். உதாரணத்திற்கு வேலை செய்யணும், குடும்பத்திற்காக வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்யணும். ஆனால் இவர் எப்படி பண்ணுவார்? நாளைக்கே வேலை செஞ்சு குடும்பத்தை என்னதான் மாற்றிடுவார்? லட்சாதிபதியாக மாற்றிடுவார். அந்த அளவுக்கு வேலை. புரியுதுங்களா? அதான் சொல்கிறார் சகோதரர், ஓவர் சார்ஜ் வித் த கேர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைகளை கவனிக்கிற விதமாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்தக்காரங்களை கவனிக்கிற விதமாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பா அம்மாவை கவனிக்கிற விதமாக இருந்தாலும் சரி. என்னது, அப்பா அம்மாவை கவனிக்கக்கூடாதா? கவனிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஓவராக என்ன பண்ணுறது? ஏதோ தேவனே பார்க்காத மாதிரி நாமளே பக்கத்தில் நின்றுட்டு பார்த்தா தான் நடக்கும். அந்த மாதிரி நினச்சி டைமை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல? கான்சிக்ரேஷன் லைஃபுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. பாருங்கள், இதெல்லாம் நியாயமான விஷயங்களா இல்லையா? குழந்தைகளை கவனிக்கணும், வீட்டை கவனிக்கணும், வீட்டினுடைய காரியங்களை செய்யணும், அப்பா அம்மாவை கவனிக்கணும். இந்த மாதிரி நிறைய நியாயமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த நியாயமான விஷயங்களே சாக்கா வச்சு எதை மறந்துடுறது? கான்சிக்ரேஷனையே மறந்துடுறது. இதனால தான் அர்ப்பணிக்கப்பட்ட நிலைமையிலேயே இருப்பாங்க, ஆவியின் ஜெனிப்பிக்கப்படுதல் நடந்திருக்காது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பாங்க, பட் அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன இருக்க மாட்டாங்க, போயிருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உலகத்தின் காரியமே, உலகத்தின் பாரமே அவங்கள என்ன பண்ணிடும்? இழுத்து உட்கார வச்சு அப்படியே அவங்கள என்ன பண்ணிடும் அப்படின்னா சமாதானப்படுத்திடும். நான் யாருக்காக ஓடுகிறேன்? என் குடும்பத்துக்காக ஓடுகிறேன். கடமை, அதை செய்யணும், இதை செய்யணும். ஓகே, அப்படியே என்ன ஆயிடுது, காலம் கடந்து போயிடுது. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னா, உண்மையற்ற தன்மை. செகண்டு என்னது? அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். இந்த அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையற்ற தன்மை வர்றதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கேர்லெஸ். என்னது? கேர்லெஸ். என்ன பதர் கேர்லெஸ்? என்ன கேர்லெஸ் அப்படின்னா, உதாரணத்திற்கு இவர்களுக்கு நல்லது என்னன்னு தெரியும், கெட்டது என்னன்னு தெரியும். நல்லா புரிஞ்சுங்க, நல்லது என்னன்னு தெரியும், கெட்டது என்னன்னு தெரியும். ஆனால் கெட்டது எப்படி தெரியாது? ரொம்ப கெட்டதாக தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க, சகோதரர் எழுதின வார்த்தைகள் தான். அவங்களுக்கு ரைட் என்னது, ராங் என்னதுன்னு தெரியும், நல்லது என்னது, கெட்டது என்னன்னு தெரியும். ஆனால் கெட்டது ரொம்ப கெட்டதாக தெரியாது. அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சத்தியத்தில் வெளிச்சத்தில் நடக்கிறதற்கு அதிகமாக தங்களுடைய கால் என்ன ஆகாது, போகாது. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி என்ன மனப்பான்மை இருக்குது, ஆல்ரெடி இந்த வகுப்பாருக்கு என்ன மனப்பான்மை இருக்குது, தப்பு. ஆனால் தப்பு எப்படிப்பட்ட தப்பு? அவர் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை. அவர் எப்படி இருக்கிறாரு, ரொம்ப மோசம். அவர் பண்ணுற மாதிரியெல்லாம் தப்பு நான் என்ன பண்ணல. அப்போ தாங்களே ஒரு
ஒரு நல்லவராக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுனால சத்தியத்தில் அப்படின்னா வெளிச்சத்தின் பாதையில் ஒளியின் பாதையில் அதிகமாக நடக்க முடியாது. இப்படி நடக்காததுனால தங்களுடைய கிறிஸ்துவின் நீதி என்னாகும் கரைபடும். ஏன் கரைபடும் அப்படின்னா கேர்லெஸ். அடுத்தது இந்த கேர்லெஸ் ஆட்டிடியூட்னால இவங்களுக்கு என்ன கூட கிடைக்கும் அப்படின்னா லெஸ் இன்ட்ரெஸ்ட். என்னது? லெஸ் இன்ட்ரெஸ்ட். ஆர்வம் குறையும். எதில்? ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறதுல. அடுத்தது வேதம் வாசிக்கிறதுல. அடுத்தது ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணுறது. அடுத்தது நீங்களே தான் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி எதில் எடுத்தாலுமே என்ன இருக்காது? ஆர்வம் இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும். அதான் நீங்கள் புரிஞ்சுங்க. அதான் நான் முதலே சொன்னேன். இவர்களுக்கும் லேக் அண்ட் 44க்கும் பெரிய, அவங்களும் பைபிள் படிக்கிறாங்க, இவங்களும் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நிறையா பண்ணுவாங்க, இவங்க அவ்வளோதான். அப்படின்னா தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இதை முழுமையாக செய்து முடிப்பாங்க. இவங்களால் என்ன பண்ண முடியாது? ஃபுல்லாக செய்ய முடியாது. ஏன் ஃபுல்லாக செய்ய முடியாதுன்னா ரொம்ப கேர்லெஸ். இப்படி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால வேத வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, சத்தியத்தை தியானிக்கிறது, இல்லைனா மீட்டிங் அட்டன் பண்ணுறது, இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? குறைபாடு. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு ரீசன் என்ன சகோதரர் கொடுக்குறார் அப்படின்னா, இவர்கள் தேவனையும் பிடிச்சிப்பாங்க ஒரே நேரத்தில், அடுத்த இதையும் பிடிச்சிப்பாங்க, உலகத்தையும் பிடிச்சிப்பாங்க. இது இயல்பாகவே திரள் கூட்டத்தினுடைய ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ஆட்டிடியூட். இப்படி பிடிச்சிருக்கிறதுனால இவங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெண்டு பேரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. உதாரணத்திற்கு ஒரு உலக பிரகாரமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃப்ரெண்டையும் நான் என்ன பண்ண முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. அடுத்து யாரையும் திருப்திப்படுத்த முடியாது? தேவனையும் திருப்திப்படுத்த. அடுத்து தங்களை செல்ஃப் கேர் பண்ணுறதுல ரொம்ப என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னது செல்ஃப் கேரு? உதாரணத்துக்கு சகோதரிகள்னு சொன்னேன் அப்படின்னா, இங்கே யாரும் இல்லை, அந்த மாதிரி தவறாக எடுத்துக்காதீங்க. மேக்கப் இருக்குங்களா? எத்தனை மணி நேரம் போடுவாங்க? ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி இங்கே சகோதரர்கள் சைடு வந்துட்டோம் அப்படின்னா தங்களுடைய உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக 1 மணி நேரம் ஜிம்மு. எத்தனை மணி நேரம்? டெய்லி. அப்போனா டைம் போச்சா? அப்போ தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக, மாம்ச தேவைக்காக, அழித்து போகிற ஏதோ ஒரு விஷயத்திற்காக நிறைய என்ன பண்ணுறது? டைம் செலவு பண்ணுறது. செல்ஃப் கேர். அப்படின்னா இவர்கள் ஒரு கட்டத்தில் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, தேவனையும் திருப்திப்படுத்த முடியாது, யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, உலகத்தையும் என்ன பண்ண முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. இப்படி இருக்கிறதுனால இவர்கள்கிட்ட உண்மைத்தன்மை குறையும். அப்போ சாத்தானுடைய சூழ்ச்சிகள்னால ரொம்ப ஈஸியாக என்ன ஆயிடுவாங்க? விழுந்துருவாங்க. சாத்தான் ஏற்கனவே நமக்கு கால் வைக்கிற இடம்லாம் என்ன வச்சுருக்கிறாரு? அப்படியா? இருந்துச்சுன்னா சந்தோஷம். கரெக்டு. ஏன்னா இந்த உலகமே அப்படி தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இன்னும் நம்ம இப்படி இருந்தோம்னு வச்சுக்கலாம். எப்படி இன்னும் நம்ம பாதி உலகத்தோடையும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக என்ன ஆயிடுவோம்? அவன் கையில் விழுந்துருவோம். அடுத்தது தானாக முன் வாலண்டரியாக பலி செலுத்துறது இல்லை. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா,
என் வாழ்க்கையின் அனுபவத்தையே நான் சொல்கிறேன். நான் உங்களெல்லாம் குற்றப்படுத்த மாட்டேன். பியர் அண்ட் ஸ்டடி இருந்துச்சுன்னா எதை எடுத்து படித்தேன்? என்ன இருக்குதோ அப்படின்னா இது என்னது அர்த்தம்? யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று சொன்னால் நான் என்ன பண்ணுறேன்? செய்கிறேன். சரி, உதாரணத்துக்கு 2 வாரம் பியர் அண்ட் ஸ்டடி இல்லை, என்ன பண்ணுவேன்? சந்தோஷம்பா. இந்த ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் விட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் வந்திருப்போம்ல. அப்படி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த வாரம் பியர் அண்ட் ஸ்டடி நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், உலகத்திலே இதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அன்றைக்கி எல்லோரும் முகத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்லிஷியா முடிஞ்சவுடனே புன்னகையை பார்க்கலாம். நான் எங்கள் எக்லிஷியாவை சொல்கிறேன். ஏன் உட்கார தேவையில்லை, சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். அப்போ வாலண்டியராக ஏதோ ஒன்று நம்ம செய்யணும். அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அதை விட்டுருங்க. நாமளாகவே முயற்சி எடுத்து ஏதோ ஒன்று நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த திரள் கூட்ட வகுப்பாருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாராவது ஏதாவது சொன்னால் தான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அடுத்து இவர்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, தங்களுடைய கிறிஸ்துவனுடைய சரீரத்து அந்த நீதியின் வஸ்திரத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? 3 இருக்குது. என்னதெல்லாம் லாஸ்ட் டைம் வந்தப்போ சொன்னேன். உங்களே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன்னு சொல்லிடாதீங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ சொன்னேன், நம்மளுடைய நீதியின் வஸ்திரம் 3 விதமாக ஆகலாம். ஒன்று என்னது? ஒன்று 1 புதர், 2 2. சரி, ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பாட்னா என்னது? புள்ளி. சின்ன புள்ளியாக இருக்கும்பொழுது கரைக்கிறது ரொம்ப ஈஸி. 2வது என்ன அப்படின்னா கரை கொஞ்சம் பெருசு. அதை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி எடுக்கணும். அடுத்தது 3வது என்ன அப்படின்னா, இது ஸ்பாட் இருக்குது, கரை இருக்குது. அடுத்தது சுருக்கம். எல்லா இடமும் சுருங்கி போய் கசங்கி போய் அது கந்த கோலமாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணி ஆகணும்? கொண்டு லாண்ட்ரியில் போட்டு வெள்ளைய அது என்னது அப்புறம் நல்லா சுடுதண்ணியாங்களா எல்லாம் பண்ணி எடுத்து புளிஞ்சு எடுத்து வெளியில் வருவார். அதுக்குள்ளே இங்கே என்ன ஆயிருக்கும்? முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒரே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இந்த திரள் கூட்டத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன தெரியுங்களா? என்ன தான் அசிங்கப்பட்டாலும் இந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறதில்ல, எந்த ட்ரெஸ்ஸை கலத்துறதில்ல. அவங்க கலட்ட மாட்டாங்க. திரள் கூட்டத்திற்கும் 2ஆம் மரணத்திற்கும் வித்தியாசம் இது தான். அவங்க கழட்டிடுவாங்க. ஒரு கட்டத்தில் நீதியின் வஸ்திரம் எங்களுக்கு என்ன இல்லை, தேவையில்லைன்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த கூட்டம் அழுக்கு அடைஞ்ச சட்டையை போட்டுட்டு அலைஞ்சாலும் அலைவனே ஒழிய, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன். நீ என்ன தான் சொல்லு, டேய் கொஞ்சம் அழுக்காக இருக்குதுடா, பரவாயில்ல அப்படின்னா கவனிங்க. இது தான் ஒரு நல்ல ஆட்டிடியூடு. பட் இது இப்படியும் இருக்கக்கூடாது. அதை என்றைக்குமே என்ன பண்ணியிருக்கணும். அப்போ எக்ஸாமினர் வேணா அது படிங்க. மத்தேயு 22வது அதிகாரம் 11 12. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. பாருங்க, இப்போ எக்ஸாமினேஷன் நடக்குது. எக்ஸாமினர் உள்ள வந்தாச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா செக் பண்ணுறாரு, எல்லாம் ரைட்டாக இருக்கிறாங்களா, எல்லாம் வெட்டிங் கார்மெண்ட் போட்டிருக்கிறாங்களா. வெட்டிங் கார்மெண்ட்றது எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க? கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. வெட்டிங் கார்மெண்ட்டு கல்யாண வஸ்திரம் 1,44,000 தான். அவங்க தான் சித்திரை தாயடை அடைந்தவளாய் ராஜாவினிடத்தில் கொண்டு வரும். அது 1,44,000. ஆனால் இந்த கூட்டம் வெட்டிங் கார்மெண்ட்டையும் போட்டுட்டு வரல. படிங்க.
12ஆம் வசனம், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையுங்காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்க புறமான இருளிலே போடுங்கள் என்றான். சரி, இது லிட்டரலாகவே என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு செகண்ட் டெத் வகுப்பார். பட் இன் பிட்வீன் இது ரெண்டுக்கு நடுவில் கூட இன்னொரு எக்ஸாமினேஷன் நடக்குது. நீதியின் வஸ்திரத்தை கரைப்படுத்தின வகுப்பார். இந்த நீதியின் வஸ்திரத்தை கரைப்படுத்தினதுனால இவங்க கண்டிப்பாக என்ன ஆகணும் அப்படின்னா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் என்ன பண்ணி ஆகணும், தோய்த்து வெளுத்து அதுக்கப்புறம் என்ன ஆகணும், சேரணும். ஏன் அப்படின்னா யாருமே இந்த சான்டிஃபிகேஷன் ப்ராசஸ் முடியாமல், பரிசுத்தமாக்கப்படுதல் முடியாமல் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்படின்னா இவங்க ஆவிக்குரிய ஜீவி. இப்போ ஆவிக்குரிய ஜீவி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இவர்களும் தங்களுடைய மாம்ச கரைகளை என்ன பண்ணி ஆகணும், சுத்திகரித்து ஆகணும். இப்போ சுத்திகரித்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இவங்களும் எங்கே போகிறாங்க, பரலோகத்துக்கு போகிறாங்க. ஆனால் எந்த வகுப்பார், திரள் கூட்ட வகுப்பார். சரி, இப்போ 2 வகுப்பாரையும் பார்த்தாச்சு. எது க்ரௌன் வச்சுக்கிட்டு இருந்தவங்க, அடுத்த க்ரௌனை இழந்தவங்க. இதில் எந்த வகுப்பாராக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம இப்போதைக்கு டிசைட் பண்ண வேணாம். ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கடைசியாக க்ளோசிங் ஆஃப் த டோர் முடிஞ்சிருச்சா, கால் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். லேக்கன் 44க்கு கொடுக்க வேண்டிய அழைப்பு என்ன இருக்குது, முடிஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தர் தவற விட்டதை தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்றுக்கொண்டு கையில் வச்சுருக்கிறோன்றதை பார்க்குறோம். பட் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் இஸ் நாட் க்ளோஸ்ட். அப்படின்னா இது தான் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அப்படின்னா இன்னும் நமக்கான அழைப்பு என்ன ஆகிட்டு இருக்குது, திறந்து இருக்கிறது. ஆனால் ரொம்ப நாள் இருக்குமா, ரொம்ப நாள் இருக்காது. கண்டிப்பாக இந்த வசனம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் நிறைவேறும். எந்த வசனம், அறுப்பு காலம், அடுத்தது கோடை காலமும் நாமோ அந்த லெவல் வந்துடக்கூடாது. ஏன் அந்த லெவல் வந்துடக்கூடாது அப்படின்னா ஆல்ரெடி பூமி என்ன ஆகிட்டு இருக்குது, உலகத்தினுடைய கிரியைகள்லாம் பார்க்கும் பொழுது சும்மா நடந்துச்சுன்னு பார்த்தோம். என்னது, ஹமாஸ் இஸ்ரேல் வார். அது கடைசியில் இப்போ எங்கே நிற்கிது, இஸ்ரேல் ஈரான் வாரா நிற்கிது. இதுக்கு நடுவுலே 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருமோ. ஏன் அப்படின்னா அங்கிட்டிருந்து யார் கத்துனார், இங்கிட்டிருந்து எல்லாம் ஏன்னு கத்துனாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க சைலண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடச்சிச்சு, அப்பா. அப்படிங்களா, அப்படி இருக்கக்கூடாது. நீ இன்னும் நல்லா கற்றுப்பா, அப்போ தான் சீக்கிரம் என்ன ஆகணும். சரி, இப்போ இந்த டோர் இன்னும் என்ன ஆகலை அப்படின்னா க்ளோஸ் ஆகலை. அதற்குரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா அந்த கன்னிகைகளுடைய ஊமை. கன்னிகைகளுடைய ஊமையில் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ மணவாளனுடைய சத்தம் கேட்குது. மணவாளனுடைய சத்தம் கேட்டவங்க எந்திரிச்சு ரெடி ஆகுறாங்க. ஒரு சிலரால் என்ன பண்ண முடியல, ரெடி ஆக முடியல. ஏன் ரெடி ஆகுறாங்க இவங்க ரெடி ஆகலை? ஏன்னா அவங்க ஸ்பிரிட் பிகாட்டல் தாண்டி இப்போ தான் நீங்கள் எதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இவங்க ஸ்பிரிட் பிகாட்டலை தாண்டி அனாயிட்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் இருக்கிறாங்க. யார்? அந்த 5 பேர். இப்போ இந்த 5 பேர் இப்போந்தான் ஸ்பிரிட் பிகாட்டலுக்குள்ளேயே அனாயிட்டிங்குள்ளே போகலாமா, இல்லை கொஞ்சம் கால் எடுத்து இந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா, இல்லை இந்த மாதம் விட்டுட்டு அடுத்த பாசவருக்கு பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, பீரன் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்குது. சகோதரா, நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமா, அழைப்பிய நிறைவு, இல்லை இந்த வருஷம் பார்க்கலாமா,
உடனே அந்த சகோதரி இல்லை இப்போ கொஞ்சம் டைம் குறைவாக தான் இருக்குது, என்ன பண்ணிடலாம், ரெடி ஆயிடலாம். இப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அங்கே மணவாளன் என்ன ஆயிடுவார், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை அறியேன்ட்டு சொல்லிட்டு போயிடுவார். இந்த 5 குரூப்பால் ஏன் பண்ண முடியுது அப்படின்னா, தே ஆர் வெரி நியர். அவங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த ஸ்டேஜஸுக்கு. ஒரு சீலிங் ஆஃப் த ஸ்பிரிட்டில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கலாம், இல்லைனா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில், அடுத்தது ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலைமையில் கொஞ்சம் பக்கத்தில் வளர்ந்துருக்கலாம். ஆனால் அடுத்த 5 பேர் இப்போ தான் அனாயிட்டிங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தவங்க தான். வந்தது 5 பேரா? 5 பேர் முதல்ல வந்தாங்களா, அதுக்கப்புறம் 5 பேர் பின்னாடி வந்தாங்களா? இதுதான் கேர்ஃபுல். நம்ம கூடயே கான்சிக்ரேட் பண்ணியிருப்பாங்க, நம்ம கூடயே கான்சிக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க வளர்ந்துருப்பாங்க, நம்ம என்ன இருக்க மாட்டோம். உடனே நமக்கு என்ன வந்துடும், சோர்வு. உடனே நம்ம இப்போ எந்த புக் எடுக்கணும், சோர்வு புக் எடுக்கணும். சோர்வு அடையலாமா? அடையக்கூடாது. அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் நம்மளை சீர்தூக்கி பார்த்து மறுபடியும் என்ன பண்ணணும், ஓடாமல். பாருங்கள், இந்த 10 கன்னிகையிலுமே எல்லாம் ஒன்றா வந்தவங்க தான். எல்லாம் ரெடியாக, எல்லாம் மணவாளனை நாங்கள் மீட் பண்ணி மணவாளன் கூட போயிடுவோம் அப்படின்னு வந்தவங்க தான். ஆனால் 5 பேர் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தி ஆர் வெரி நியர். அப்புறம் அந்த குணலட்சணங்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ என்ன பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க, அவ்வளோதான். பின்தங்கி இருக்கிறவங்களுடைய வகுப்பார், இவங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்ட வகுப்பார். ஆனால் ரொம்ப நாள் டோரு ஓப்பன்லேயே இருக்கும்ன்ட்டு என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் என்ன ஆகும், டோரு அடைக்கப்படும். ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் என்றைக்குமே பொய் ஆகாது. கண்டிப்பாக அது அடைக்கப்படுவதற்கும்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓட்டத்தை முடிக்கணும். சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கேட்டதுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப என்கரேஜிங் இருந்துச்சா, டிஸ்கரேஜாக இருந்துச்சா? ஆல்ரெடி நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். தயவுசெய்து இதெல்லாம் கேட்டு என்ன டென்ஷன் ஆகாதீங்கன்றீங்க, எனக்கு புரியுது. ஏன்னா இந்த பாடத்தை படிக்கும்போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது இது நமக்கு என்ன ஆக மாட்டேங்குது. அப்படியா? சரி, ஓகே. ஆனால் இப்போ சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்கரேஜிங் வேர்ட்ஸ். என்ன சொல்கிறாரு? என்கரேஜிங் வேர்ட்ஸ். அதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் கேட்டதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் கீழே இறக்கிட்டு இப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மைண்டில் ஏற்றுங்க. என்ன வேர்ட்னா என்கரேஜிங் வேர்ட்ஸ். என்ன என்கரேஜிங் வேர்டு ஃபஸ்ட்டு சகோதரர் கொடுக்குறாரு அப்படின்னா, டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், யுவர் கேஸ் இஸ் நாட் ஸோ டார்க் ஆஸ் இட் சீம்ஸ் டு யூ. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினைக்கிற அளவு உங்களுடைய கேஸ் அந்த அளவுக்கு இன்னும் என்ன ஆகலை, இருளாகலை, இருட்டுக்குள்ளே போகலை. நல்லா கவனிங்க, திரும்ப நான் சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய கேஸு இன்னும் என்ன ஆகலை, இருட்டுக்குள்ளே போகலை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவன் ஒருவரே நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ஆராய முடியும். அடுத்து 3வது விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர்தான் நீதியுள்ள நியாயாதிபதி. நாம் கூட சில டைம் நம்மளை நிதானித்து பார்க்கறதில் என்ன ஆயிடுவோம், தவறிடுவோம். அதனால் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்குறதில் சில டைம் என்ன ஆயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. தேவன் ஒருவரே நீதியான நியாயாதிபதி. இப்படி அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, தைரியம் கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாரு? தைரியம் கொள்ளுங்கள். எதை நினச்சி தைரியம் கொள்ளுங்கள் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய ஈடுபலி இன்னும் நமக்காக பிதாவினிடத்தில் நமக்காக என்ன பண்ணுகிறது,
பரிந்து பேசுகிறது. எப்படி ஒரு வருஷத்தை நம்ம வந்து அந்த பாஸ்ஓவர் அந்த மெமோரியல் சீசனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடந்து வருகிறோமோ, இந்த வருஷமும் என்ன இருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். அப்போ கடந்து வந்திருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு இன்னும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிருபை. அப்படின்னா இந்த கிருபையை வைத்துக்கொண்டு சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னும் தைரியமாக என்ன பண்ணுங்கன்னா பலப்படுங்க, இன்னும் என்ன பண்ணுங்கன்னா ஆறுதல் அடைங்க, இன்னும் என்ன பண்ணுங்க அப்படின்னா தேவன் பக்கத்தில் கிட்டி சேர்வதற்கான முயற்சிகள் என்ன பண்ணுங்கள் செய்யுங்க. அப்படின்னா முதல்ல என்ன ஆயிடாதீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நம்முடைய கேஸு நாம் நினைக்கிற அளவுக்கு இன்னும் இருட்டுக்குள்ளே போகலை. அப்போ தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் தான் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண முடியும், ஆராய முடியும். அப்போ இந்த ஒரு ஆறுதலோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவ சமூகத்தில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பலப்படலாம். அடுத்து சகோதரன் சொல்கிறார் அப்படின்னா சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க. என்னது? சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க. எதுலேருந்து? பெட்டில் இருந்தா? எஸ், எதில் இருந்தனாலும் சரி. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சில விஷயங்களில் நம்ம எந்திரிச்சு சுறுசுறுப்பாக செயல்படாதபடிக்கு என்னதெல்லாம் நம்மளை வந்து தடை பண்ணுகிறதோ அதுலேருந்து சீக்கிரமாக என்ன பண்ணுங்கள், எந்திரிங்க. அடுத்து சகோதரன் சொல்கிறார் அப்படின்னா மறுபடியுமாக ஃபுல் கான்சிக்ரேஷன் பண்ணுறதுக்கான முயற்சி செய்யுங்க. அது என்ன ஃபுல் கான்சிக்ரேஷன்? முழுமையாக என்ன பண்ணுங்கள், ஒப்பு கொடுங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தேவன்கிட்ட உங்களை முழுமையாக என்ன பண்ணுங்கள், ஒப்பு கொடுங்க. அடுத்தது உங்களை நீங்களே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிசிப்ளின் பண்ண கற்றுக்குங்க. என்னது? டிசிப்ளின், ஒழுங்குபடுத்துறது. எப்படி ஒழுங்குபடுத்துறது? ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா முதல்ல நாம் தேவன்கிட்ட என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் மூலமாக என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் ஜெபத்தில் என்ன பண்ணணும், நேரங்கள் செலவிடணும். அடுத்தது வேதம் வாசிக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொக்கிஷங்களை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணுறதுனால கண்டிப்பாக சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சகோதரர் கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. சகோதரிகள் ஒரு நேரம் சாப்பாடு செய்யலைனா கூட பரவாயில்ல. என்னது? சகோதரர்கள் ஒரு நேரம் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் கெட்டு போகாது, ஒன்றும் கெட்டு போகாது. செத்துருவோமா? ஒரு வேளை சாப்பிட்லன்னா செத்துருவீங்களா? சமைக்காதீங்க. சமைக்கலைன்னா என்ன நடக்கும், நேரம் கிடைக்கும். நேரம் இருந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், நாங்கள் என்னெல்லாமா பண்ணுவோம் சார். படிங்க, ஒரு ப்ரேயர் பண்ணுங்க, ஒரு பைபிள் படிங்க, ஒரு வால்யூம் படிங்க. சகோதரர்கள் வீட்டில் சமைக்கலையா பரவாயில்லம்மா, மிச்சம் இன்றைக்காவதுனா எனக்கு ஒரு நல்ல சாப்பாட்டிலேருந்து கெட்ட சாப்பாட்டிலேருந்து சரி ஏதோ உண்மையை சொல்லிட்டேன்னா நான் விடுங்க, ஏதோ ஒன்று. அப்போ அந்த நேரத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் செலவு பண்ணுங்கள். அப்படின்னா நேரம்ன்றதை வந்து நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும், உருவாக்கிக்கணும். கணவன் மனைவி 2 பேருமே கான்சிக்ரேட்டடா 2 பேரும் பேசிங்க. இன்றைக்கி என்ன பண்ண வேணாம், சமைக்க வேணாம். ஒரு வேளை தாங்க சொல்கிறேன், 3 வேளை நான் சொல்லலை, ஒரு வேலை ஏதோ ஒன்று. இல்லை ஒரு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இல்லை ஏதோ ஒரு பாலை குடிச்சிட்டு அந்த நேரத்தை என்ன பண்ணுங்க, ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. இன்றைக்கி நமக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, உலக பிரகாரமான வேலைகள் தான் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை எந்திரிச்சு சுறுசுறுப்பாக செய்யப்பட முடியாத அளவுக்கு இதுதான் என்ன பண்ணுறது அப்படின்னா நிறையா நம்மளை வந்து உட்கார வைக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த காரியங்களை டிசிப்ளின் பண்ணிக்கோங்க.
ஒரு சில விஷயங்களை நீங்கள் இப்படித்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணிக்கணும், ரெடி பண்ணிக்கணும். எப்படி கான்சிக்ரேஷன் லைஃபுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செதுக்கிக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும், டைம் கிடைக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போயிடாதீங்க. எக்காரணம் கொண்டும் என்ன ஆயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இந்த கிரீடம் தேவனுடைய கிருபையில் நம்ம விசுவாசிக்கலாம், நம்ம கையில் தான் இருக்குன்ட்டு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சொன்ன காரியங்களை ஞாபகம் வச்சுங்க. இழந்து போகிற காரியங்கள் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, வரவிடக்கூடாது. ஏன்னா அது வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், கிரீடம் இழந்துரும். அப்படின்னா இந்த ஒரு விசுவாசத்தோடு, எந்த விசுவாசம் அப்படின்னா, கிரீடம் நம்ம கையில் இருக்குது அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய ஓட்டத்தை என்ன பண்ணலாம், ஓடலாம். சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? சரி, இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சரி, இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆன உங்களுடைய எக்ஸாம்பிள் பைபிளில் இருக்கா? சரி, சூப்பர். சவுல், தாவீது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் நான் கன்க்ளூட் பண்ணுறேன். வேறு? யூதாஸ், பவுல். ஓகே, வேறு? சரி, ஓகே, நான் சொல்கிறேன். ஏசா, யாக்கோபு. யாருக்குரியது சேஷ்டபுத்திர பாகம்? ஆனால் யாருக்கு போச்சு? அப்போ அங்கே அவர் இழந்தார், ஒருத்தர் என்ன ஆகிட்டார், பெற்றுக்கொண்டார். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு நீங்கள் சொன்னது சவுல், தாவீது. சவுலுக்கிட்ட தான் தேவனுடைய ஆவி இருந்துச்சு. சவுல் தான் இஸ்ரேலின் ராஜா. ஆனால் ஒரு கட்டத்தில் தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீர்மானிக்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த ஆள் இந்த வாய்ப்புக்கு தகுதி இல்லை. அப்போனா அந்த ஸ்பிரிட் என்ன ஆகுது அப்படின்னா போகுது. அப்படியே ஒரு ஆள் என்ன ஆகிறார் அப்படின்னா, அதற்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் ஒருத்தர் என்ன ஆகிறாருன்னா இருக்கிறாரு. அவருக்கு அந்த சான்ஸ் என்ன ஆகுது, போகுது. இது கூட நீங்கள் நல்லா கவனிங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு நான் மறிக்க போகிறேன். என்னைக்கு மறிக்க போகிறேன்? ஐயோ, நாளைக்கு செத்து போகிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க, சும்மா ஒரு கற்பனை. அப்படி நான் இன்றைக்கு வரைக்கும் லேக் அண்ட் 44 வாய்ப்பு தேவன் நம்ம கொடுப்பாங்களா? நாளைக்கு என்னுடைய மரணம். இன்றைக்கு வரைக்கும் லேக் அண்ட் 44 ஆயிரவான்ட்டு தேவன் வாய்ப்பு கொடுப்பாங்களா, மாட்டாங்களா? கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் தேவன் என்ன பண்ணிடுவாங்க, தீர்மானம் பண்ணிடுவாங்க, இவர் இந்த கிரீடத்திற்கான தகுதி ஆனவர் இல்லது தகுதி அற்றவர்னு தீர்மானிச்சிட்டா. இப்போ நெக்ஸ்ட் இவரை எதற்கு ரெடி பண்ணணும்? திரள் கூட்டம் ரெடி ஆகிறதுக்கு டைம் வேணுமா? அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில அனுபவங்களுக்குள்ளே போகணுமா அவர்? அப்படின்னா அவருக்கே தெரியாமல் அவர் எந்த அனுபவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருப்பார், இல்லை தெரிஞ்சு எந்த அனுபவங்களுக்குள்ளே போயிட்டுருப்பார்? இந்த விஷயத்தை தான் நம்ம யாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம்? தாவீதின் சவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். நல்லா கவனிங்க. சவுல் ஸ்டில் மனுஷருடைய பார்வையில் ராஜா, ஆனால் தேவனுடைய பார்வையில் யார் ராஜா? அவ்வளோதான். நாம் வேணால் மரிக்கிற வரைக்கும் யாராக இருக்கலாம், நம்ம வேணால் மரிக்கிற வரைக்கும் பைபிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு கிரீடத்தை வச்சிட்டு இருக்கிறவராகவே நாம் நினச்சிக்கலாம். இல்லை, நம்மை சுற்றி இருக்கவங்கள என்ன பண்ணிக்கலாம், நினச்சிக்கலாம். தயவுசெய்து இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அவர் வச்சிருக்கிறாரா இவர் வச்சிருக்கிறாரா அப்படின்ற அந்த ஆராய்ச்சிக்குள்ளே என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. முதல்ல அப்படின்னா தேவனுடைய பார்வையில் என்னைக்கோ அந்த கிரீடத்தை யாருக்கு கொடுத்தாச்சு? தாவீதுக்கு கொடுத்தாச்சு. அப்படின்னா இது கூட ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் எவ்வளோ நாட்கள் நமக்கு தெரியாது. அப்படின்னா அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்குள்ளேயே ஒரு 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 கட்டத்துக்குள்ளேயே நம்மளுடைய உத்தமத்தை என்ன பண்ணி ஆகணும், நிரூபித்து ஆகணும். டைம் இருக்குது, கடைசி வரைக்கும் பார்த்துக்கலான்ட்டு வாய்ப்பு இல்லை.
அடுத்த எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா செதேக்கியா, இயேசு கிறிஸ்து. ஏன்னா செதேக்கியா ராஜா கிட்ட கடைசியாக என்ன சொல்லியாச்சு? கலெக்டரு உரிமையானவர் வரும் வரைக்கும் அது இனி முன்போல் இராது அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த இடத்திற்கு இஸ்ரேலின் ராஜா யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெம்பரவரியாக நிறையா பேருக்கு என்ன ஆகிட்டு இருந்துச்சு? கொடுக்கப்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஜூடாஸ் பவுல். ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு யார் தான் வந்திருக்கணும்? யூதாஸ் தான் வந்திருக்கணும். ஆனால் அவர் அதை இழக்கிறாரு. இவர் என்ன பண்ணிக்கிறாரு? வைக்கிறார். இன்னொன்று சொல்லுங்கள், யூதாஸ் இருக்கும் பொழுது பவுல் இங்கே சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரா? யூதாஸ் உயிரோடு இருக்கும் பொழுது பவுல் இங்கே சரியாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாரா? எஸ். அவர் என்ன ஆகிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அவர் இஸ்ரேலினுடைய நியாயப்பிரமாணங்களில் சகலத்திலையும் என்ன பண்ணுறாரு? கற்று தேர்ந்து ஒரு வைராக்கியமுள்ள மனுஷனாக தன்னை என்ன பண்ணிக்கிறாரு? காட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இங்கே ஒருத்தர் வைராக்கியத்தை இழக்கிறாரு, அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? இந்த வைராக்கியத்தை இழந்தவரை தேவன் எடுத்துட்டு யாரை கொண்டு வந்து வைக்கிறாங்க? அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் நாமளே ரீப்ளேஸ்மெண்ட்டு தான். யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு? லிட்ரலான இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவர்கள் தேவனுடைய பார்வையில் ஒலிவ மரம், நாம் காட்டு ஒலிவ மரமாகிய நீ இல்லைனா நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற அந்த நேச்சுரல் ட்ரீயை தேவன் வெட்டி போட்டுட்டார் அப்படின்னா நம்மளை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் தேவன் இன்னும் என்ன பண்ணல? வெட்டல. அப்படின்னா என்ன நினச்சிக்கலாம்? கிரீடம் இருக்குது. தேவன் இன்னும் நம்ம மேலே என்ன ஆகிட்டுருக்கிறாங்க? கிருபையாக இருக்கிறாங்க. அந்த கிருபையாக இருக்கிற டைம்லேயே நம்முடைய ஓட்டத்தை என்ன பண்ணலாம்? ஓடி முடிக்கலாம். கடைசி அந்த ஒரு வசனத்தை மட்டும் படித்து நம்ம என்ன பண்ணலாம்? முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இந்த ஒரு வசனத்தை உண்மையோடும் மனதின் உத்தமத்தோடும் நாம் சொல்கிறதற்கு வரும் நாட்களிலே தேவன் தாமே நமக்கு கிருபையும் பலனையும் பரிசாயும் தந்து வழிநடத்துவாராக. ஆமென்.